நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சங்கீதம் 37:37. அன்பானவர்களே, உத்தமமாய் வாழ்ந்திருக்கும் போது, செம்மையானவர்களாய் நாம் வாழ்ந்திருக்கும் போது நம்முடைய முடிவு சமாதானமாய் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒரு அம்மாவுடைய இறுதி சடங்குக்காய் நான் சென்றிருந்தேன். விசுவாசம் உள்ள, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த அருமையான தாயார். அவர்கள் பிள்ளைகளையும் நேர்த்தியாக கர்த்தருக்கென்று வளர்த்திருந்தார்கள். அவர்களுடைய மகன் ஒரு டாக்டர். அந்த டாக்டரும் அவருடைய குடும்பமும் சாட்சியாக வாழ்ந்தது மட்டுமல்ல, ஆண்டவருக்கும் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அந்த இறுதி சடங்கு நேரத்திலே அந்த டாக்டர் கூறிய காரியம் எல்லாரையும் சிந்திக்க வைத்தது. அவர் சொன்னார், எங்கள் அம்மா பார்க்கின்சன் நோயினால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பேன். கடைசி முறையாக நான் வாங்க நினைத்த போது அவர்கள் சொன்னாங்க, இந்த ஒரு முறை 1 மாதத்துக்கு மட்டும் மருந்து வாங்கினா போதும், மற்றபடி அது வேஸ்ட் ஆயிரும் சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே ஒரே மாதத்திலே கர்த்தரிடம் போய் சேர்ந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மரித்த பிறகு அவர்கள் ஹேண்ட்பேக்கை நாங்கள் பார்த்தபோது அதில் எனக்கும் என் சகோதரனுக்கும் அருமையாக ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தார்கள். நித்தியத்தை குறித்த நிச்சயத்தோடு சமாதானமாய் அந்த தாயார் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்தார்கள். அன்பானவர்களே, நீதியை செய்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நான் நடக்கும்போது நம்முடைய முடிவும் சமாதானமாயிருக்கும். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வழியிலே நடக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து பிரயாசம் எடுப்போமா? உத்தம மார்க்கத்தார் நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும்ப்பா. ஆனால் எங்கள் முடிவு சமாதானமாய் இருக்க வேண்டுமே. பீலையாம் என்பவன் நீதிமானை போல நான் மரிப்பேனாக என்று சொன்னான். ஆனால் பொருளாசை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுடைய முடிவு பரிதாபமாய் போயிற்றப்பா. அப்படி அல்ல ஆண்டவரே, உத்தமமான வழியிலே நாங்கள் நடக்க ஆண்டவரே, அதிநிமித்தம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடலோடு பரலோகில் நான் உலாவ கிருபை செய்யும் இயேசுதேவா உண்மை வழி காட்டியே. கிருபை செய்யும் இயேசுதேவா உண்மை வழி காட்டியே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா.